ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த வேட்புமனு தாக்கலானது தொடங்கி இருக்கிறது. வேட்புமனு தொடங்கிய இந்த நாளில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இந்த நேரத்தில் நேற்றைய தினத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அவர்களது நிர்வாகிகள் ஒன்று கூடி இந்த தேர்தலில் நாம் போட்டியிடலாம் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். இருந்த போதிலும் ஒரு இறுதி அந்த அறிக்கையின்படி தமிழக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுவதாக அண்ணாமலை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை தற்போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எனவே கடந்த 2-3 நாட்களாக யார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாஜக போட்டியிட போகிறதா இல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போகிறதா என்ற ஒரு பேச்சு இருந்து வந்த நிலையில் தற்போது அதற்கான தீர்வாக இந்த முடிவை அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.